மனிதனுடைய வாழ்வே அனுபவங்களின் தொகுப்பு தான். பொதுவாக மனிதனுடைய மனம் இயக்கத்தினால புலன்வழி இயங்கிதான் இயற்கையை ரசிக்குது, வியந்து பார்க்குது, ஆராய்ச்சியோடு பார்க்குது. அதான் விஞ்ஞானம். மனதினுடைய இயக்கத்தினால தான் இயற்கையினுடைய ரகசியங்களை ஒன்றன்பின் ஒன்றாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்காங்க. மன இயக்கத்தின் மூலமாகத்தான் இந்த இயற்கையை ரசிக்கிறோம், அனுபவிக்கிறோம். இதெல்லாம் சிறப்பு, மன இயக்க சிறப்பு, மன இயக்கத்தின் சிறப்பு. ஆனால் இன்னொரு பெரிய சிறப்பு இருக்கு, அதுவும் அது நமக்குள்ளேயே இருக்கு. அதை உணர்வதற்கு, அறிவதற்கு மனம் இயங்காது இருக்கணும். மனம் தூக்கத்தில் இயங்குவதில்லை, விழிப்பில் இயங்குது. அப்போ மனதிற்கு ரெண்டு பண்புகள் இருக்கின்றன, இயங்குவது, இயங்காமல் இருப்பது. பகலில் இயங்கும், இரவு தூக்கத்தில் இயங்காது இருக்கும். ஆனால் அந்த இயங்காது இருக்கிற தூக்கத்தில் நமக்கு என்ன அனுபவங்கிறது தெரியறதில்லை. அப்போ விழிப்பு நிலையில் உறக்கத்தில் மனதின் நிலை என்னவோ அந்த நிலையை கொண்டு வரணும். அதாவது மனம் இயங்காது இருக்கணும், ஆனால் அறிவு விழித்து கொண்டிருக்கணும், உணர்வு விழித்து கொண்டிருக்கணும், மன உறக்கத்தில் இருக்கணும். அப்போ என்ன அனுபவம்? அங்குதான் இயற்கையினுடைய மூல ரகசிய அனுபவம். இயற்கை முழுவதுமே ரகசியம்தான். விதையிலிருந்து மரம் முளைப்பது அதிசயம், வெட்டிய மரத்தில் மீண்டும் இலைகள் துளிர் விடுவது அதிசயம். எல்லாமே அதிசயம். இந்த இயற்கையே நத்திங் பட் மிராக்கிள்ஸ். அந்த அற்புதங்களை சாதாரணமாக பார்த்து ரசிக்கிறோம். ஒரு மயில் தோகை விரித்து ஆடுது, ரசிக்கிறோம். மயில் பீலியில் அதனுடைய நிறங்களுடைய ஓவியம் போல அதை ரசிக்கிறோம். அது ரசனை உணர்வு என்று சொல்றோம். சிலருக்கு அது இல்லாமல் இருக்கு, அது வேற. ஆனால் மனம் ரசனை உணர்வோடு கூடியது. இன்னும் சிலருக்கு ஆராய்ச்சியோடு கூடியது, அதான் விஞ்ஞானம். இப்படி மனம் இயங்கி இயங்கி புலன் வழி இயற்கையுடைய பல ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனம், தொலைக்காட்சி பெட்டிகள், வேக வாகன வசதிகள், மின் சாதனங்கள் அனைத்துமே மன இயக்கத்தினால் இயற்கை ரகசியமாக இருந்தது வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் மூல ரகசியம் என்பதை விஞ்ஞான அறிவை கொண்டு வெளிப்படுத்த இயலாது. ஏன்னா விஞ்ஞானம் என்று சொல்கிற போதே அந்த விண் என்றால் இயக்கம். அப்போ இயக்கத்தை கொண்டு அந்த மூல ரகசியத்தை அறிய முடியாது. ஏன்னா மூல ரகசியம் இயக்கமற்று இருக்கு. நிர்ச்சலன நிர்குண பரபிரம்மம். அந்த சுத்தவெளி என்ற மூலம் நிர்குண, நிர்ச்சலன. அங்க சலனம் இல்லை, தன்மை இல்லை. நிர்ச்சலன நிர்குண பர, பரன எல்லையற்ற பிரம்மம். அப்போ மனதினுடைய இயல்பு அசையும், சலனம், தன்மை உண்டு மனதில். அது எது நினைக்குதோ அந்த தன்மை எடுத்துக்கும். குணம் உண்டு, சலனமும் உண்டு, குணமும் உண்டு. சலிக்கிற போது எல்லை கட்டுது, அது பரம் அல்ல. ஆனா அது நிர்ச்சலன நிர்குண பர, மூன்று நிலையை சொல்றோம். அசைவற்ற, தன்மையற்ற, எல்லையற்ற. அப்ப மனம் எப்போ நிக்குதோ அப்போ அந்த நிலையை அடையுது. அப்போ மனம் நிற்கணுங்கிறது ஆன்மீகத்தில், பயிற்சியில் ஒரு சிறப்பு. ஆனால் உங்களுக்கு தெரியும், மனதை நிறுத்த இயலாது. அடக்க நினைத்தால் அலையும். அது நேரடியாக அட் வில் முயற்சி எடுத்து மனதை அடக்கலை. மாறாக பல கோணங்களில் மனதை பற்றி சிந்திக்கிறோம். மனம்னா என்ன? சென்ற மாதங்களில் நிறைய சிந்திச்சிருக்கோம். மனதில் என்ன இருக்கு, ஸ்டஃப் ஆஃப் தி மைண்ட் என்ன, அது என்ன இருக்கு, அது தேவையா,
அது இல்லையா? மனம் வெறுமனமாக இருந்தால் போதுமானது தானா? அப்படிலாம் சிந்திக்கிற போது அது வெறுமனமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, மனசில் எதிர்பார்ப்புகளோ நிபந்தனைகளோ தேவையில்லை, அதெல்லாம் இல்லாமையே சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிற வாழ்வியல் தத்துவங்களை நீங்கள் சரியா புரிந்து கொண்டு வாழ்ந்தா நீங்கள் மனதை நிறுத்த முடியும். நாட் அட் வில், நீங்கள் முயற்சி எடுத்துல தானே நிற்கும். எப்போ மனதை புரிந்து கொள்ள மீண்டும் சொல்வேன், சமாதானம் சித்திக்கும். எது நடந்தாலும் நடக்காவிட்டால். ஏனென்றால் எந்த நிகழ்ச்சியும் என்னை பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனம் அதை பாதிப்பாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மனதிற்கு சமாதானம் வந்தாச்சு, கொஞ்சம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து, இந்த இடத்துல கொஞ்சம் முயற்சின்னு சொல்கிறேன், சமாதானம் அடைந்த பிறகு அப்படியே கொஞ்சம் 2 நிமிடம் முடியும். ஆனால் நான் மீண்டும் மீண்டும் பல முறை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் தொடர்ந்து பயிற்சிக்கு எடுக்கணும். நான் செஞ்சிட்ருக்கிறேன், நான் செய்யாமல் உங்கள்கிட்ட சொல்லலை. நான் இப்போ நேரடியாக தியானம் பண்ணுறதில்லை, ஆக்கினை துரியம் பண்ணுறதில்லை, அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்கிறதில்லை. சும்மா இருக்கு, குருவை வணங்குவேன், பெற்றோர்களை வணங்குவேன், அப்புறம் மனசை இல்லாமல் ஆக்குவேன், நோ மைண்ட். அப்படியே ரொம்ப நேரம் இருக்க முடியும். அப்படியே இருந்துட்டு இருக்கிற போது சில நேரங்களில் ஏதாவது ஒரு நினைப்பு உடல் அளவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 7 மையங்களும் அதிரும். அப்போ சுழுமுனை நாடியில பிராணசக்தியினுடைய அதிர்வை உணர முடியுது. அப்போ சில விதமான சில சோதனைகளை கொஞ்சம் கொஞ்சம் செய்து பார்த்ததுல உணர்வு நல்லா விரிஞ்சிருக்கு. அந்த உணர்வோடு என்ன சங்கல்பம் கொடுக்குறோமோ அது தானாக நிறைவேறுது. அப்போ என்ன ஆகி போயிருதுன்னா, நம்ம ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை, இப்படி இருந்தால் போதும். தேவை ஆத்மார்த்தமாக தேவை இருக்குமானா, அந்த செய்தி காதில் கெட்டுமானா, அந்த இடத்துல கடமை உணர்வோடு செய்ய வேண்டியதை செஞ்சுக்குவோம். இப்போ முழு விடுதலை கிடைச்சி போகுது. இந்த முழு விடுதலை மனதிற்கு ஒரு சாந்தியை கொடுக்குது, அமைதியை கொடுக்குது. சாந்தி அமைதியெல்லாம் ஓரலாக சொல்வதல்ல, அது உணர்வு தான். அப்போ முதல் முறையா என்னுடைய பெருமையை நான் உணர்றேன். இதுவரைக்கும் சிறுமைகளில் உணர்ந்து கொண்டிருந்த மனம், வேதனைப்பட்டு கொண்டிருந்த மனம், இப்போ பெருமையை உணர்ந்த பிறகு வேதனை எதுவுமே இல்லை. வேதனைக்குரிய சூழ்நிலைகள் இருக்கு, ஆனால் வேதனை இல்லை. இதுதான் டிட்டாச்டு மைண்ட். பிரிது ஒன்றினால் பாதிப்பு இல்லாத பெரும் நிலை. என்றைக்கு இந்த நான் உடல் மன இயக்கத்திற்கு உட்பட்டதல்ல, இது ஆத்மானந்த சொரூபம் என்ற உணர்வு கிட்டுதோ, அதுக்கு பிறகு பாதிப்பதற்கு பிரிது ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்க அது பாதிப்புன்னு எடுக்கிற மனசு இல்லை. இதுதான் சுதந்திரம்னு சொல்றோம், முக்தி, நிர்வாண கதின்னு புத்தன் சொல்றார். இந்த பெரும் பாக்கியத்தை நாம ஒவ்வொருவரும் அடையணும். இதற்கு ஈடு இணை எந்த செல்வமும் இல்லை. செல்வங்கள் எல்லாம் அது மயக்கத்தினாலதான் செல்வம். செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் ஓல. வள்ளுவர் சொல்றார். பணம் இழி மக்களிடமும் இருக்கு. இழிவான தொழில் செய்து கூட கோடிக்கணக்கில் பொருள் உள்ளவங்க இருக்கிறாங்க, அந்த பொருளுக்கு ஒன்றும் மதிப்பில்லை. அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம். அருள்னா என்ன? அந்த ஆனந்தம் தான் அருள். தனக்குள் இருக்கிற ஆனந்தம், அதுதான் வற்றாத ஊற்று, இன்ப ஊற்று. அது அருள் செல்வம் என்கிறோம். அந்த அருள் செல்வத்தை நாம உணர்ந்து பெறணும். பொருள் செல்வம் வேணும். பொருள் செல்வம் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அந்த அருள் நம்மிடம்தான் இருக்குது, அது உணர்ந்துட்டா போதும். இதெல்லாம் அருளையும் பொருளையும் நாம பெற்ற அருளை கொண்டும் பொருளை கொண்டும் பிறருக்கு நான் என்ன செய்யணும், எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை. என்றைக்கு அருளை பெற்று விடுகிறோமோ அந்த சமநிலைங்கிறது நிலைத்தரும். மனசுல தேவை உணர்வு இருப்பதில்லை.
பசித்தா சாப்பாடு தேவைங்கிறது இருக்கு. மற்றபடி என்னுடைய மகிழ்ச்சிக்கு சமாதானத்திற்கு இன்னொன்று வேண்டும் என்பது இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். நம்முடைய மகிழ்ச்சிக்கு, சுகத்திற்கு, சமாதானத்திற்கு வெளியிலிருந்து ஒன்றுமே தேவையில்லை. நான் வெளியிலிருந்து பெறுவதெல்லாம் இந்த உடல் துன்பத்தை போக்க மட்டுமே. பசி என்ற துன்பத்தை அவர் உடலை போர்த்தி கொள்ளணும், உஷ்ணம், உடை, இதெல்லாம் உடல் துன்பத்தை சமன் செய்ய சில பல பொருட்கள் வெளியிலிருந்து தேவை. என்னுடைய பேரின்பத்திற்கு, பெரும் சுகத்திற்கு, சமாதானத்திற்கு வெளியிலிருந்து ஒன்றும் தேவையில்லை, அது என்னுள்ளேயே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வெளியில் என்ன முயற்சி எவ்வளோ இருக்க முடியும்? ஒன்றும் இல்லை. ஆனால் இதற்கு அடுத்த கட்ட முயற்சி அல்லது செயல்னு வந்ததுன்னா, யான் பெற்ற இன்பம் இந்த சமூகம் பெறணும், அவர்கள் பெறுவதற்குரிய வழியை காட்டணுங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இதுவரைக்கும் அந்த 4 பேர் உள்ள அந்த வீடு எனது குடும்பங்கிற அளவில் இருந்தது. அந்த நிலை அடைகிறவர்கள் பிறகு இந்த 700 கோடி மக்கள் வாழுகிற பூமி தான் என்னுடைய வீடு, என் குடும்பம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த உலகமே என்னுடைய ஊர், வீடு. எல்லோரும் என் மக்கள். எல்லோரும் இந்த இன்பத்தை பெறக்கூடிய தகுதி எல்லாத்திட்டும் இருக்குங்கிறத காட்டணும், தூண்டி விடணும். இதுதான் நிஷ்காமிய கர்மம். கர்மத்தில் 2 இருக்கு, காமிய கர்மம், நிஷ்காமிய கர்மம். இதுவரைக்கும் இச்சையோடு, காமியம்னா இச்சை, இச்சைக்காக கர்மம் செய்தோம். இப்போ இச்சை ஒண்ணு இல்லை, பிறர் தெளிவு பெறணுங்கிறதுக்காக கர்மம் செய்யணும். இந்த நிஷ்காமிய கர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பு, தகுதி யாருக்கு கிடைக்குதோ அவங்களெல்லாம் பாக்கியவான்கள். அவங்களை இறை தூதர்னு மதங்கள்ல சொல்லுவாங்க. இயேசுவை இறை தூதர், நபிகளை இறை தூதர் சொல்றோமா இல்லையா? இறை நேரடியாக வந்து சொல்ல முடியல, ஒரு தூதுவனை அனுப்புதான். அது மதத்தில் சொன்ன மாதிரியே சிந்திக்கலாம், தப்பில்லை. இறை நேரடியாக வந்து செய்வதற்கு இல்லை, ஒரு தூதுவனை அனுப்புதான். மெசையா நிறைய மெசேஜ் கொடுக்கிறார். ஆகவே மெசையா, தூதர், இறை தூதர். இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இறை தூதராக நீங்க மாற முடியுமானா அதை விட பாக்கி என்ன இருக்க முடியும்? எண்ணி பாருங்க. நீங்க இறை தூதராக மாறி நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு உலக அளவில் மனவளக்கலையினுடைய பிளாட்ஃபார்ம் ரெடியா இருக்கு. கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல நீங்க வெளிநாடெல்லாம் போகலாம், பல மக்களை சந்திக்கலாம், பல மக்களுக்கு இதை எடுத்து சொல்லலாம். அந்த பயனடைந்தவர்கள் நன்றியோடு கை கூப்பிடுறாங்க பாருங்க. அதை நீங்க பார்க்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி அந்த கண்ணீரோடு கலந்த மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் கண்ணீர் வந்துடுது. ஏன்னா அது வரைக்கும் துன்பப்பட்ட ஆன்மா இன்றைக்கு துன்பத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு தன்னுடைய நன்றியை மகிழ்ச்சியாக காட்டுற போது அந்த மகிழ்ச்சியை எடுத்துக்கொள்ற அந்த மனசுல ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். அதற்கு ஈடு இணை இல்லவே இல்லை. அந்த இடத்துக்கு வரக்கூடிய தகுதி இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குள்ளும் அதுவே அறிவாகவும் ஆற்றலாகவும் இருக்கு. சொன்ன இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ் அண்ட் இன்ஹரண்ட் எனர்ஜி வித்தின் யூ, ரெண்டும் உள்ளதா இருக்கு. கொஞ்சம் உள்நோக்கி போனா அந்த உள்ளார்ந்த ஆற்றல் நமக்குள் அடக்கமாக இருக்கிற அருள் என்ற உள்ளார்ந்த பேரானந்த உணர்வை வெளிப்படுத்திடும். இதைத்தான் காலங்காலமா எல்லா பெரியவங்களும் ரிஷிகள்னு சொல்றோம், சித்தர்கள்னு சொல்றோம், யோகிகள் இதுதான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க அவங்களுக்குன்னு சில உடைகள் வச்சிருந்தாங்க. புற நம்ம இதில் இல்லை. நாமெல்லாம் ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு, டிஷர்ட்லாம் போட்டு மக்களோடு மக்களாக கலந்து சொல்கிறோம். ஆனால் ஒரு அன்பர் சொன்னார் என்கிட்ட, ஐயா நீங்கள் மட்டும் கொஞ்சம் வேஷம் போட்டிங்கன்னா நல்லா இருக்குமே. வேஷம் போட்டுதான் தெரியுமா உங்களுக்கு? நல்ல ஒரு வேஷம் போடுங்க.
நான் சொன்னேன், நான் வேஷம் போட்டு அடுத்தவங்களையும் நான் வேடதாரிகளாகத்தானே வைக்கணும். எனக்கு நிறைய அமைப்புகளில் அதான் நடந்துட்டுருக்கு. பெரிய பெரிய அமைப்புகள் அவர் வேஷம் போட்டுக்கிறார். மக்களையும் அந்த வேஷத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்கறது இல்லை. இப்போ நீங்களாம் விடுதலை அடைஞ்சிட்டேன்னு வைங்களேன், இவ்வளோ கூட்டம் வருவீங்களா? வர வேண்டிய அவசியம் இல்லை தானே. வேணா நீங்கள் ஒரு கூட்டத்தை என்ன செய்துக்கலாம், உங்களுக்காக உருவாக்கியிருக்கலாம். தவிர கூட்டத்தில் ஒருத்தராக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில பெரியவங்க அந்த கூட்டத்தில் ஒரு மயக்கம் இருக்கு. எனக்கு முன்னாடி 10,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அதில் அவருக்கு ஒரு போதை இருக்கு. எப்போ 10,000 பேர் உட்கார முடியும்? 10,000 பேரும் முட்டாளாக இருந்தால் தான் உட்கார முடியும். ஒரு பெரியவர் இப்படி சொல்றாரு, there are 10,000 idiots sitting in front of meங்கிறார் ஓஷோ. ஒரு இடத்துல சொல்ற கூட்டத்தை பார்த்து நீங்களாம் முட்டாளுங்கிறார். சொல்லிட்டு சாரி அடுத்தால சாரி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அப்படின்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்கிடுங்க. நீங்களெல்லாம் ஞானத்தை அடைஞ்சிட்டா இங்கே வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இங்கேன்னாரு. உங்கள் முன்னாடி படைத்தோடைய 10,000 fools வந்து உட்காருவாங்க, அவங்கள நீங்கள் உட்கார வைங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மத மரபு சார்ந்த வேடதாரிகள் ஆன்மீகம் என்ற பெயரால் யாருக்கும் விடுதலை கொடுப்பதில்லை. நம்ம மனவளக்கலையிலேயே அது வந்துவிடக்கூடாது என்பதில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மகரிஷி ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லிட்டு போயிட்டார், எனக்கு உருவம் வைக்காதீங்க, சிலை வைக்காதீங்க. ஏன்னா வச்சா என்ன ஆகிடும், உங்கள் பிள்ளை தேங்காய் பழம் வச்சுட்டு போயிடும். நீங்கள் வைக்க மாட்டீங்க, உங்கள் குழந்தைகள் வச்சிடும். ஏன்னா அவரை நேரடியாக பார்க்காதவங்க அவரை பற்றி நாம் ரொம்ப பெருமையாக பேசி கடவுளை ஆக்கிடுவோம். புத்தன் ஆக்கினாங்க இல்லையா, புத்தன் கடவுள் இல்லைன்னா அப்படியா சொல்றேன்னு அவரை கடவுள் ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி தனிநபர் வழிபாடு இங்க குரு பூஜைலாம் கிடையாது. உண்டுமா? வேதாத்திரி குரு பூஜை அதெல்லாம் உங்க மண்டலத்தில் வச்சிடாதீங்க. இங்க குரு பூஜைலாம் கிடையாது, தனிநபர் வழிபாடு கிடையவே கிடையாது. நீங்க தான் ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்கு அவன்தான் முக்கியம். அதனால வேஷம் போடக்கூடாது, யாரு காலையும் விழக்கூடாது. நீங்க உங்களை சிறுமைப்படுத்தி கொள்ளாதீங்க. நீங்க சிறுமை உடையவர்கள் அல்ல, நான் அதை உறுதியா சொல்லுவேன். என்றைக்கு என்னுடைய பெருமை நான் உணர்ந்துட்டேனோ அன்றைக்கே ஒரு வெளிச்சம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் அதே பெருமை சம நிகர். யாரும் உயர்ந்தவர்களும் அல்ல, வேதாத்திரி மகர்ஷியோட நம்ம யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல. அவர் எந்த விதத்திலும் நம்மளோட உயர்ந்தவரும் அல்ல. அடுத்த குருவை விட நம்ம குருவை வச்சே பேசுவோம். அவர் சொல்றதா நான் சொல்றேன். அவர் உணர்ந்து கொண்டார், நீங்க உணரல. அவனை மறந்தால் நீ சரி, அவனை உணர்ந்தால் நீ பெரிய. இப்ப நீ சின்னவனா பெரியவனா அப்படின்னா உணரல, உணர்ந்துட்டோம், அவ்வளவுதான். உணர்வது சிரமமே இல்லை. நீங்க பெருமை உடையவர்கள் என்று உணர்வதிலும் அறிவதிலும் எந்த சிரமமும் இல்லை. இன்னைக்கு மனவளக்கலை மட்டும்தான் எந்த விதமான காம்ப்ரமைசிங்கும் இல்லாம, ஏதோ அங்க அரசியல் பொருசில் இருக்குன்னு கேள்விப்படுறேன். அது நீங்கெல்லாம் கண்டுக்க வேண்டாம், அது லீவ் இட், அது அவங்க சௌரியம். ஆனால் வெட்ட வெளிச்சமா நான் உங்களை மாதிரி அன்பர்களை சந்திக்கும் போது எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம அறிவொன்றே தெய்வம் என்று அறியீரோன்னு பாரதியார் பாடினார். மகரிஷி சொல்றாரு, அறிவுதான் தெய்வம், அஞ்சுவதேன் எடுத்துரைப்போம், அறிவொன்றே தெய்வம் என்று. இவர் அஞ்சுவதையே எடுத்துரைப்போம், அறிவொன்றே தெய்வம் என்று. பாரதியார் அதான் சொல்றார், அறிவுதான் தெய்வம். காடனை மாடனை வேடனை தெய்வம் என்று வணங்கும் அறிவிலிகால் அறிவொன்றே தெய்வம் என்று அறியீரோ பாரதியார். நீங்க அந்த இடத்துக்கு வரணும். இனி எதெல்லாம் வணங்க வேண்டியதில்லை, காடனையும் மாடனையும் வணங்க வேண்டியதில்லை, வேண்ட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை, வேண்டி பெறுவதற்கு ஒன்றும் இல்லை. இதுதான் தெளிந்த அறிவு. உங்களுக்கு வேண்டியதை செய்து பெறுங்க. உங்களுடைய என்ன இருக்கோ அதை 4 பேருக்கு கொடுங்க. பணம் கொடுத்தா குறைஞ்சு போயிடும், அறிவை கொடுத்தா குறைய. முதல்ல அறிவை பெருக்கணும், முழுமையாக்கணும். ஏன்னா அந்த உலகத்தில் சாமிஜி அந்த காலத்திலே சொல்லுவாங்க, பொருள் வறுமை இல்லவே இல்லை,
பொருள் வறுமை இல்லை, அறிவு தான் வறுமையில் இருக்கு. இந்த பூமியில் இப்போ 700 கோடி மக்கள் இருக்காங்க. இன்னும் 700 கோடி மக்கள் வந்தாலும் அவங்களுக்கு 3 நேரம் சாப்பாட்டுக்குள்ள உணவு இருக்கு. இன்னைக்கு தரிசு நிலங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்களேன். நம்ம ஊர்லேயே கோயம்புத்தூர் விட்டு ஈரோடு போகிற வழியில் 2 பக்கம் என்ன இருக்கு? தரிசு நிலங்கள் தான் இருக்கு. கடலில் எவ்வளோ நீர் இருக்கு. நேற்று பாருங்க, அந்த மழை நீரில் எவ்வளவு தண்ணீர் வேஸ்ட்டு. அப்போ எவ்வளவு வேண்டுமானாலும் எவ்வளவு மக்கள் தொகை வந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய பொருள் இயற்கையில் இருக்கு. இட் இஸ் ப்ராவிடன்ஸ் அப்படிமா. நேச்சர் இஸ் நத்திங் பட் ப்ராவிடன்ஸ். இட் ப்ரொவைட்ஸ் எவ்ரிதிங். ஒவ்வொருவருக்கு என்ன வேணுமோ இட் இஸ் ஆல்ரெடி ப்ரொவைடட் இருக்கு. ஆனால் மனிதனுடைய அறிவு குறைபாடுனால என்ன செய்யறான்? தேவையில்லாதான் தேவைன்னு சொல்லி என்ன பண்ணி வச்சுட்டான்? ஒரு இடத்துல குவிக்கிறான், பள்ளம் விழுது, 4 பேருக்கு கிடைக்கல. இன்னைக்கு மாவோயிஸ்ட் பத்திரிகையில் படிக்கிறீங்க. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆனந்த விகடனில் மாவோயிஸ்ட்டை பற்றி ஒரு கருத்து எழுதப்பட்டிருக்கு. அதை படிச்சுட்டு அழுதேன். மாவோயிஸ்டுகள் நிறைய பேர் வரணும்னு விரும்பினேன். என் மனசுக்குள்ள நீ ஒரு மாவோயிஸ்டா மாறிடுன்னு சொல்லுது ஒரு மனசு. உங்க மனசு சொல்லுமா? என் மனசு சொல்லு. அவனை சப்போர்ட் பண்ணு. ஏன்னா இந்த நாட்டினுடைய அரசியல் சில சுயநலவாதிகள்னால சில ஏழைகளையும் அறிவு குறைபாடு இருக்கிறவர்களையும் புறங்கணித்து அவளுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம அவருடைய வளத்தை எல்லாம் பறிக்கிற ஒரு இனம் இருக்கிற வரைக்கும் அது என்ன ஆகும்? தீவிரவாதமா வெளிப்படுதுன்னு செய்யும். அப்ப இதெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பொருள் வறுமை இல்லை, அறிவு வறுமை தான் இருக்கு. இப்ப நம்ம இங்க இருக்கிற எல்லாத்திலையும் பொருள் வேண்டிய அளவுல இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப ஏன் மகிழ்ச்சியா இல்லைன்னா அறிவு இல்லை. இந்த பொருளை கொண்டு உறவுகளை கொண்டு மகிழ்ந்து வாழ்கிற அறிவு தான் நம்மிடம் இல்லை. இப்போ பையன் எம்சிஏ அல்லது ஏதோ ஒன்று படிச்சுட்டான், மாதம் ஒன்று 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அந்த பிள்ளைக்கும் 75,000 ரூபாய் சம்பளம். அதுவும் நிறைய படிச்சிருக்கு. 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறாங்க, தப்பு இல்லை. திருமணம் செய்து கொள்கிறாங்க, தப்பே இல்லை. 3 மாதத்தில் பிரிச்சுக்கிறாங்களே. பத்திரிகையில் நிறைய அதை பார்க்குறோம். இது எதை காட்டுது? படிப்பு இல்லையா? பொருள் இல்லையா? கல்வி அறிவு இருக்கு, பொருள் இருக்கு, என்ன இல்லை? சேர்ந்து வாழ்ற அறிவு இல்லை. ஏதோ ஒரு அறிவு இல்லை, லேக் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதானே படிச்சு என்ன பிரயோஜனம்? பொருள் இருந்த என்ன பிரயோஜனம்? இல்லைங்க, அவள்கிட்ட குறை இருக்கு, உங்ககிட்ட இல்லையா? உங்ககிட்ட இருக்கு. 2 குறைகளோடு இருக்கிற நீங்க தான் சேர்ந்து நிறைவாக வாழணுங்கிற அறிவு தான் இல்லை. அப்ப அறிவு தான் வறுமையில் இருக்கு. இப்ப இந்த உலகத்துக்கு என்ன வேணும்? அறிவு கொடுக்கணும். யார் கொடுக்க முடியும்? தெளிந்த நல்ல அறிவு படைத்தவர்கள் பிறருடைய அறிவை தூண்டி விடுகிற பணியை செய்ய. மகரிஷிப்பா அதான் சொல்லிட்டு போயிருக்காங்க. இயேசுவும் அதான் சொல்லிட்டு போயிருக்காரு. உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறார். அவருடைய கடைசி காலம் இன்னும் 2 நாள்ல சிலுவையில் அறைய போறார். ஜீசஸ் என்ன பண்றாரு? தன்னுடைய 12 சீடர்களையும் அழைத்து ஒரு இரவு உணவு விருந்து கொடுக்கிறார். த லாஸ்ட் சப்பர் டே அப்படின்பா. சப்பர்னா இரவு உணவு. த லாஸ்ட் சப்பர் டே, கடைசி இரவு விருந்து கொடுக்கிறார். அப்போ அவங்கள்ட்ட அதான் சொல்றாரு 12 சீடர்கள்ட்ட, நான் நிறைய நற்செய்திகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நான் 2 நாளில் போயிடுவேன், என்னை கொன்றுவாங்க. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா என்னோட நற்செய்திகளை உலகம் முழுவதும் சென்று பரப்புங்கள்னு சொல்கிறார். அப்போ அதில் ஒரு புத்திசாலி சீடன் கேட்குறான், நீங்கள் இதே நற்செய்தியை சொன்னீங்க, நம்ம ஊரில் உங்களை சிலுவையில் அறைய போகிறாங்க. அப்போ நாங்கள் வெளியூரில் போய் சொன்னால் எங்கள் கதி என்ன ஆகும்? உங்களையும் சிலுவையில் அறையலாம், அதுக்கு தயாராக இருங்க, அதற்கு தயாராக இருங்க. ஆனால் உள்ள உண்மையை உள்ளவாறு எடுத்து சொல்லும். அவ இன்னொரு சீடன் கேட்டான், நம்மூர் மக்களையே அதை கேட்கலையே, வெளியூர் மக்கள் கேட்பார்களா? அப்போ அவர் சொன்னார், காது இருக்கிறவன் கேட்க கடவன். நீ விளைநிலத்தை பாராதே, விதைத்து கொண்டே செல். நீ எந்த நாட்டுக்கு போறியோ அந்த நாட்டினுடைய மொழி உனக்கு தானாக கிட்டும். அந்த மொழியில பேசு, இந்த கருத்துக்களை விதைத்து கொண்டே செல். விளைநிலத்தை பாராதே. நீ விதைக்கிற விதைகளில் சில விளைநிலத்தில் விழலாம், சில பாறையின் இடுக்குகளில் விழலாம், சில பாறையில் விழலாம். விளைநிலத்தில் விழுந்தது நல்ல வளர்ந்து பலன் கொடுக்கும். பாறையின் இடுக்கில் விழுந்தது
கொஞ்சம் வளரும், பலன் தராது. பாறையில் விழுந்தது முளைக்கவே செய்யாது சொல்லிட்டு இயேசு நிறுத்துறார். முளைக்கவே செய்யாது. ஆனால் அப்படி நீ கருதாதே, அதை ஒரு காகம் தின்னும், ஒரு விளைநிலத்தில் எச்சமாக இடும், அங்கு அது முளைத்து விடும். அப்போ உனக்கு என்ன கிடையாது? விளைவில் உரிமை இல்லை. உனக்கு விதைக்க மட்டுமே உரிமை உண்டு, அறுவடையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். 12 சீடர்களும் புரட்டாங்க. இன்னைக்கு உலகத்தில் 50% மேலே எந்த கருத்தை கொண்டார்களோ அந்த கருத்து இன்னைக்கு நிலை பெற்று இருக்கு. இருக்கா இல்லையா? அதே மாதிரி நபிகள் நாயகம் கல்லால் அடிச்சு விரட்டாங்க. 1008 சிலையை உடைச்சார் அவர். யாரு? ஏன்னா அரபு நாட்டில் நம்ம இந்திய நாட்டு மாதிரி உருவ வழிபாடு இருந்தது. காடனையும் மாடனையும் வணங்கினாங்க. இதெல்லாம் தெய்வம் இல்லைன்னு சொல்லி நபிகள் எல்லாத்தையும் உடைச்சார். அந்த உடைச்சி விழுந்த கல் இருக்கு பாருங்க, அதை எடுத்து அவரை அடிச்சான். புரியாதவங்க ஓடினாரு, ஓட்டம். சாக்ரட்டிஸ் ஒரு கோப்பை விஷம் கொடுத்தாங்க. அடிக்கடி சொல்லுவேன், மகிழ்ச்சிக்கும் அந்த நிலை அமெரிக்காவில் ஏற்பட்டது. அவர் அப்படியே பொதிஞ்சு கொண்டு வந்து டெல்லியில் விட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அவர் சொன்னார், அஞ்சுவதேன் எடுத்துரைப்போம் அறிவொன்றே தெய்வம் என்று. ஆனால் நம்முடைய சபையில் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு சொன்ன காலம், நபிகள் சொன்ன காலம் விஞ்ஞான காலம் அல்ல. அன்னைக்கு பூமி தட்டைன்னு நம்பப்பட்டது. தெரிந்தானே உங்களுக்கு? பூமி தட்டைன்னு நம்பப்பட்ட காலம். விஞ்ஞானம் வரல. இன்னைக்கு விஞ்ஞானத்தின் துணை இருக்கிறதுனால மூட நம்பிக்கைகளை என்ன செய்தரலாம்? அறுத்து எரிஞ்சிட முடியும். சடங்கு சம்பிரதாயம் தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா விஞ்ஞானம் நமக்கு அவ்வளோ வழிகாட்டுது. இனி அச்சுறுத்தியும் ஆசை காட்டியும் மனிதனை நல்வழிப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். நரகம் என்ற அச்சுறுத்தலும் சொர்க்கம் என்ற ஆசை காட்டுதலும் பயன் தராது. எங்க இருக்கு? ராக்கெட்ல ரெடியா இருக்கான். நரகம் எங்க இருக்கு சொல்ல, நான் பார்த்துட்டு வரேங்கிறான். தயாரா இருக்கிறான். விஞ்ஞானம் அவன் நரகம் என்பது எங்கே இருக்கு, சொர்க்கம் என்பது எங்கே இருக்கு, எல்லாம் இங்கதான் இருக்கு. அதெல்லாம் விளக்கி சொல்லி, ஏன்னா விஞ்ஞான ரீதியாக விளக்கும் போது யாரும் என்ன செய்ய முடியாது? மறுக்க முடியாது. அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க, அது வேற விஷயம். ஆனால் மறுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம மன்றத்தில் வந்துட்டு போனவங்க யாருமே இதை தப்புன்னு சொல்லவே இல்லை. பல மதத்து அன்பர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அருமைங்க, உங்க மனவளக்கலை அருமைங்க. அவர் பின்பற்றலைங்கிறது வேற விஷயம். ஏன்னா எல்லா மனுஷன்ட்டையும் நேச்சுரலா ஒன்று இருக்கு, சோம்பேறித்தனம்னு ஒன்று இருக்கா இல்லையா? எல்லாத்திலையும் மடி சோம்பல் இருக்கு. நல்லதுதான், ஆனால் நான் செய்யலை. ஏன்? டைம் இல்லை. ஒரு லேம் எக்ஸ்கியூஸ். சோம்பேறித்தனம் தான். காலையில் 4 மணிக்கு எந்திக்கலாம், 5 மணிக்கு எந்திக்கலாம், சோம்பேறித்தனம். ஆனால் அந்த கருத்து உயர்ந்த கருத்துன்னு உலகம் ஏற்றுக்கொள்ளும். அப்போ நம்முடைய பணி, நீங்களும் இதை புரிந்து கொள்ளுங்க, மனவளக்கலை ஒரு முழுமையான ஆன்மீக கருத்தை உள்ளார்த்தமாக கொண்டது. நம்முடைய பெருமையை உணரத்தக்க வகையில் யோகிக் பிராக்டிஸ் இருக்குதுல. வேற எங்கேயும் இந்த அளவுக்கு யோகிக் பிராக்டிஸ் கிடையாது. கொஞ்சம் அப்படியே மூச்சா கவனிங்க, அதை கவனிங்க அப்படி சொல்லிட்டு பஜனை ஜபம் பழையபடி மொட்டையடி காது கொத்து 10,000 ரூபா கொடுத்து என் பாதத்தை வாங்கிட்டு போய் பூஜை பண்ண சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு. 10,000 ரூபா ஒரு செட்டு. என் கடையில் கூட விலை கொண்ட செருப்பு 1000 ரூபா தான். அங்கே கல்லால் செய்யப்பட்ட செருப்புக்கு என்ன விலை? 10,000 ரூபா. காலையிலும் மாலையிலும் பூஜை செய்தால் 3 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெர்க்குரியில் ஒரு லிங்கம் கிடைக்குதான். அதை வீட்டில் ஒன்று வச்சுட்டீங்கன்னா நீங்களாம் கோடீஸ்வரன் ஆயிடலாம். 3 லட்சம் கொடுத்து வாங்குறவன் எப்படி இருப்பான்? ஒன்று ஏற்கனவே கோடீஸ்வரன் இருக்கணும், இல்லைன்னா கடன் வாங்கியிருக்கணும். இங்கே அதெல்லாம் மகிழ்ச்சி என்ன பண்ணலை, இந்த மாதிரி வேஷமெல்லாம் போடலை, யாரையும் அந்த மாதிரி சொல்லலை. பணம் தராதீங்கன்னு தான் சொன்னார். எஸ்கேப்டர் சொல்லிட்டு போனேன், பணம் நிறைய மிச்சம் வைக்காதப்பா, உங்களுக்குள்ள சண்டை வந்துடும். பணம் இல்லாமே சண்டை வருது, இருந்தா என்ன வரும்? அதனால இங்கே வந்து 500 ரூபா வாங்கிடுங்க, 300 ரூபா வாங்கிடுங்க. இல்லைங்க கோயில் கட்டுறோம் 10ல் 4 பேர்ட்ட நன்கொடை கட்டி கோயிலை கட்டுங்க, முடிஞ்சு போச்சு. மேல் கொண்டு வாங்காது. மகிழ்ச்சி சொல்லிட்டு போனது, சொத்து எதுவுமே வைக்காது. இப்போ உங்கள் வீட்டில் யார் வீட்டிலலாம் சொத்து இருக்கும், அவங்க வீட்டிலாம் சண்டையும் இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பேர் சண்டையே போடலை, எங்கள் அப்பா ஒன்றுமே வைக்கல. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதுதான், இங்கே தான் வந்து எந்த ஒரு
என்ன சொல்றது, போலி பாசாங்கு எதுவுமே இல்லை, எந்த விஷமும் இல்லை. அறிவை பற்றி முழுமையா சொல்லிக் கொடுக்கிற இடம். நீங்க அறிவை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க தான் பொக்கிஷம். உங்களோட பெரிய செல்வம் இல்லை. செல்வத்துள் செல்வம் அருள் செல்வம். அது எங்க இருக்கு? உங்கள்கிட்ட இருக்கு. பொருள் செல்வம் பூரியார். பூரியார்னா பூரி சுட்டு வைக்கிறவன் இல்லை. பூரியார்னா இழி மக்கள், தப்பான வழியில் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அந்த பணம் அவன்கிட்ட இருக்கு. அந்த பணத்துக்கு ஒரு மதிப்பு இல்லை. இருக்கா? ஒன்றும் கிடையாது. மதிப்பில்லாத பொருளுக்காக நம்ம ஏன் இவ்வளவு பாடுபடணும்? எப்போ அந்த பணத்துக்கு மதிப்பு, அந்த பணம் எனக்கு பயனுடையதாக இருக்கணும், என் பசியை போக்கணும், உடைய வேணும், மற்றதெல்லாம் வேணும். மற்றபடி மேற்கொண்டு பணத்தில் ஒன்றும் ஆகாது. அந்த மயக்கத்திலேருந்து நீங்கள் விடுபடணும். பெரிய ஆடம்பர வாழ்க்கை அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும், அதெல்லாம் தப்பு இல்லை. வீட்டில் ஏசி பெட்ரூம் வச்சுட்டா கூட நான் ஆடம்பரம்னு சொல்லிட மாட்டேன். ஆடம்பரத்துக்கு இன்னும் மேலே போயிடுது. அடிப்படை தேவைகள், அதுக்கு மேலே மெட்டீரியல் கம்ஃபர்ட், பொருளை கொண்டு சுகமாக இருக்கிற இந்த மாதிரி நல்ல ஒரு நாற்காலி வேண்டியதுதான் இருக்குது, ஃபேன் வேண்டியது தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் இருக்குது. இப்போ இருக்குது எல்லாத்துட்டையும். போதும், எனஃப் இஸ் எனஃப். அப்படி உங்கள் மனசை பக்குவப்படுது. இப்போ இருக்கிறதே நமக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. ஏதோ ஒரு சிலர்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அப்போ அம்மா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதுவும் வாங்கிக்கிடலாம். அம்மாவால் என்ன தர முடியாது? மகிழ்ச்சியெல்லாம் தர முடியாது. ஐயாவாலையும் முடியாது. என்ன வேணும் சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல கேட்டீங்கன்னா ஒண்ணுமே தேவை இல்லை. இந்த உணர்வோடு இருந்தாக்க தெரியும். உங்களுக்குள்ள நீங்க அடிக்கடி பேசுங்க. உங்க மனசோட நீங்க பேசுங்க. இன்னும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வாழாதீங்க. நேற்று 1-2 பேர் பேசும்போது அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க. நீங்க யாருக்காக வாழணும்? உங்களுக்காக. நீங்க, உங்க குடும்பம், உங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. தப்பு இல்லை. உங்க உணர்வை சமன் செய்வதற்கு நீங்க என்ன செய்தாலும் தப்பு இல்லை. அதுக்குள்ள எல்லாமே அடங்கிடும் பாருங்க. உங்களுடைய உடல் மன உணர்வுகளுக்கு என்ன செய்தால் உணர்வு சமன்படுமோ அதை செய்யக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. அந்த சமுதாயம் ஆனால் உங்களை கேவலமா பேசும், கவலைப்படாது. அப்படி நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுட்டா? புரியல? புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எல்லாம் ஓப்பனாக நான் சொல்லலாம் முடியாது. சொன்னால் என்னையும் ரஜினிஷ் ஆக்கிடுவீங்க. உங்களுடைய உடல் மன உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. அதை சமன்படுத்துவதற்கு என்ன தேவையோ அதை பெறுவதற்கும் செய்வதற்கும் உங்களுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. எப்படி உங்களுக்கு உரிமை இருக்கோ அப்படியே மற்றவர்களுக்கும் உரிமை இருக்கு. ஆகையினால் மற்றவர்கள் அவர்களுடைய உணர்வை சமன் செய்வதற்காக எதை செய்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? அவங்கள கமெண்ட் பாஸ் பண்ணக்கூடாது. பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதனால சொல்றேன். பண்றீங்களா இல்லையா? நான் சொல்ற இடம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடும். நம்ம யாருக்குமே அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணுவதற்கு ரைட்ஸ் கிடையாது. அவனுடைய உரிமை, அவனுடைய உணர்வு, அவனுடைய தேவை, அதை பூர்த்தி செய்ய அவன் செய்யறான். மாவோயிஸ்ட் இன்னைக்கு அப்படி செய்யறான்னு சொன்னா அவனுடைய உணர்வு பாதிக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு தேவைகள் நிறைய இருக்கு. சமுதாயம், அரசு கொடுக்கலைன்னா என்ன செய்வான்? எடுப்பான். நீங்க கொடுக்கலைன்னா எடுப்பான். உங்களுக்கு கொடுக்கப்படலைன்னா நீங்களும் எடுக்கிறதுன்னு செய்வீங்க. இதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சமுதாயத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை நீங்க குறையா தப்பா பேசாது. எல்லாமே சரி. அதான் கீதையும் சொல்லுது. சாரம் நடந்து கொண்டிருப்பதெல்லாம் சரியாக நடக்கிறது. மாவோயிஸ்ட் ட்ரெயினை பார்த்து சுட்டானா சரியா தான் செய்தான். ஏத்துக்க முடியுமா? நீங்க நினைப்பீங்க மாவோயிஸ்ட் சீக்கிரம் எல்லாரும் சேர்ந்து சுட்டு கொண்டுறோம் நினைச்சீங்களா இல்லையா? பத்திரிகையில் படிக்கும் போது நினைச்சிருப்பீங்க தானே? தப்பு. ஏன் அவன் அப்படி பண்றான்? ஒரு தீவிரவாதி ஏன் அப்படி நடந்துக்கிறான்? நக்சலிஸ்டும் மாவோயிஸ்டும் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க ஏற்பட்ட பின்னடைவு என்ன?
சமுதாயம் அவங்களை எப்படி புறங்கணிச்சிருக்குன்னு அவங்க சரித்திரத்தை 1953ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு 60 ஆண்டு காலமா அந்த மக்களுக்கு இந்த சமுதாயம் கொடுத்த அநீதிகள் என்ன, அதெல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னுக்கு வருவீங்க. இப்படித்தான் இந்த சமுதாயத்தின் மீது அன்பு கொண்டு, இந்த சமுதாயத்தில் குறை காணாம, இந்த சமுதாயத்தை உங்களால் ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா வாய் மூடிட்டு சும்மா. யூ ஹவ் நோ ரைட் டு கமெண்ட். இப்போ நான் போகிற இடத்துலலாம் இப்போ அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் அப்படி செஞ்சுட்டானா அவனை பிடிச்சி தூக்கில் போட்டிருக்கணும். இந்த தீவிரவாதி இப்படி பண்ணிட்டாங்களா, அயோக்கிய பயலுங்க, கமெண்ட் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அவனுடைய உணர்வு உங்களுக்கு தெரியல, உங்க உணர்வே உங்களுக்கு தெரியலையே, அடுத்த உணர்வு எப்படி தெரியும்? நீங்க 4 நாள் பட்னியா இருக்கு, அப்பதான் பசிதான் என்னன்னு தெரியும். அப்படித்தானே? பட்னியா இருந்து பாருங்க 4 நாள், போட்ட துணியே 4 நாள் போடுங்க, நாரட்டும், அப்பதான் என்னன்னு தெரியும். உணவு இல்லாதவர்கள், உடை இல்லாதவர்கள் எப்படி பசியாலும் பிரியாலும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, கால் உடஞ்சி கை உடஞ்சி அவனை சரியா பார்க்காம நர்ஸை திட்டிட்டுலாம் போறாங்கல்ல, அதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் இந்த அவலத்தை பார்த்தான் சித்தார்த்தன், அவலத்தை பார்த்துதான் புத்தனாக மாறினான். அப்படித்தானே? இப்போ உங்களுக்கு எந்த அவலமும் இல்லை, நல்ல ட்ரெஸ்ஸுனாக அற்புதமா அழகா இருக்கிறீங்க, அதனால எல்லாம் உலகத்தில் ஒழுங்கா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க. இந்த உலகம் முழுவதும் 700 கோடி மக்களுடைய நிலை என்னன்னு யாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் இலங்கையில் போய் அழுதுட்டு வந்தேன், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அவனை பிரபாகரனை சுட்டு போட்ட இடம் வரைக்கும் என்னை கூட்டிட்டு போய் காட்டினாங்க, ரகசியமா கொண்டு காட்டினாங்க. அங்கங்கே இருக்கிற அனாதைகள் எல்லாம், பெண்கள் குழந்தைகள் கூட்டிட்டு வந்து காட்டினாங்க. அவங்க கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவு பண்ணி அவங்களுக்கு சமாதானம் சொல்லி வீரத்தை ஊட்டி, வீரத்தை ஊட்டினா பலபடியும் துப்பாக்கியெல்லாம் எடுக்க சொல்லலை, மௌன புரட்சி பண்ணாங்க. போனோம், அங்க வீடுலாம் உடஞ்சி கிடக்குது, காரு அதெல்லாம் குவிச்சு போட்டிருக்காங்க. நான் விடுதலை புலிக்கு சப்போர்ட்டை சொல்லலை, அந்த துன்பப்பட்ட பூமியை பார்க்கிற போது ஏன் இந்த துன்பம், அவலை என்ன, இவங்களை யார் புறங்கணிச்சாங்க, ஏன் இவங்க துப்பாக்கி எடுத்தாங்க, எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டது. அப்போ சமூகத்துக்கு மேலே நமக்கு முதல் முறையாக ஒரு அன்பு வருது. அடுத்தவருடைய அவலத்தை பார்க்கும்போது தான் நாம எப்படி சொஃபஸ்டிகேட்டடாக வாழ்கிறோம், எவ்வளோ தப்பு, அங்கே எப்படி இருக்காங்க. அப்போ நீங்கள் உலகத்தில் இந்த சமுதாயத்தை நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு சமுதாய பொறுப்பு இருக்கு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு இருக்கணும். இருக்கா? இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னையில இருந்து இந்த சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கணும். என்ன அக்கறை? நான் என்ன மகிழ்ச்சியா இருக்கணும், அடுத்த மாதிரி அடுத்தவங்க இருக்கணும். அது எங்கேயோ போய் ஏதோ செய்யணும்னு அவசியம் இல்லை, இந்த ஊருக்குள்ளேயே பக்கத்திலேயே செய்யணும். அப்படி செய்வதற்கு இப்போ நான் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி மகரிஷி கொடுத்த தெளிந்த நல்ல அறிவை, அது வற்றாத பேரறிவை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிற பணியை விடாம, இப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, தெரிவிக்க மாட்டாங்க. இப்போ 6 மாசமா அந்த பறவை என்ன பண்ணிட்டு இருக்கு, கூட்டில் இருக்காம பறந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த ஜோடி புறா என்ன செய்யும், கொஞ்சம் வாடி போகும், அது ஏதாவது ஒன்று சொல்லும். வயசானவ புறா தான், சிறகுடைந்த புறா தான், ஆனாலும் சொல்லும். நான் அவங்களுக்கு அவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து அவங்கள சமாதானப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டு, இன்னும் நானா வாலண்டியரா போவோம், அங்கே போவோம் இங்கே போவோம். ஏன்னா போகிற இடத்துல எல்லாம் ஓரளவுக்கு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, இலங்கையில் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இலங்கை தமிழர்கள், குறிப்பாக யாழ்ப்பாணத்து தமிழர்கள் சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்நாட்டு தமிழர்களை விட சிறந்த அறிவாளிகள், நல்லா சிந்திப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, எல்லாம் கேட்டு, ஐயா 2 வருஷத்துக்குள்ள நாங்கள்லாம் எல்லாம் பண்ணி எங்கள் இலங்கை தமிழர்கள், ஈழத்து தமிழர்கள் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் பரவி கிடக்கிறார்களோ கிட்டத்தட்ட 16 லட்சம் தமிழர்கள் வெளியில் இருக்காங்க, அங்கெல்லாம் உங்களை அழைச்சிட்டு போக போகிறோம், நீங்கள் அவங்களுக்கு போய் இந்த சமாதானத்தை கொடுக்கணும். ஒரு அம்மா அழுதுகிட்டே பேசுகிறாங்க, என்னங்க இன்னும் இருக்குது இழப்பதற்கு, இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஆகவே நான் தைரியமாக இருக்கேங்கிறாங்க அழுதுகிட்டேன். ஏன்னா சொல்லும் போது சங்கடம், குடும்பத்தை இழந்துட்டாங்க, சொத்து இழந்துட்டாங்க, எல்லாம் கணவன் இல்லை, குழந்தைகள் இல்லை, ஒன்றும் இல்லை, அம்மா மட்டும் மிச்சம். இழப்பதற்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு. அதனால தான் உங்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் இழப்பதற்கு முன்னாடியே ஒரு முடிவு எடுத்துருங்க, எதுவும் என்னுடையது அல்ல. ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு நாள் இழக்க வேண்டிய காலம் வரும், வரலாம் இல்லையா? அன்னைக்கு நீங்கள் அழக்கூடாது, அன்னைக்கு போனா போட்டும் போடா. இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம், எதுவும் எனது இல்லை.
இதெல்லாம் இந்த பல இழந்த மக்களை சந்தித்து அவங்க துக்கத்தை பார்க்குற போது தான் இன்னும் அறிவு தெளிவாகுது, உறுதியாகுது. இதை நீங்கள்லாம் நீண்ட காலம் மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க அதிலே லாக் ஆகிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் லாக்காக இருந்தாலும் விடுபடணும்னு எண்ணமாவது அட்லீஸ்ட் வந்திருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் சீக்கிரமாக தீவிரப்படுத்துது. உங்களுக்குள்ள ஒரு தீவிரவாதி வரட்டும், ஆன்மீக தீவிரவாதி. ஆன்மீக தீவிரவாதினா தெரியும் தானே, 5 விதம் எடுத்துரைப்போம், அறிவொன்றே, அவன் தான் தீவிரவாதி. உங்களுக்குள்ள உங்கள் குடும்பத்தில் செய்யும். குறிப்பாக உலக துன்பம் போகணுமானால் இறை அறிவு வரணும். இயற்கை பற்றிய அறிவு முழுமையாக கிடைக்கணும். இறை அறிவு கிடைக்குமானா மதங்களெல்லாம் அழிஞ்சு போயிடும். மதங்களெல்லாம் என்ன சொன்ன அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அழகா தலையாட்டுறாங்க. உண்மை முடியணும். ஒன்று மதங்கள் அனைத்தும் அழியணும், அல்லது எல்லா மதங்களும் இணையணும். இதில் என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ரெண்டே இல்லை. அழியவும் செய்யாது, இணையவும் செய்யாது. குறைந்தபட்சம் உங்க மனசுல இருக்கிற மத உணர்வு இருக்குல்ல, அது அழிஞ்சா போகும். நான் சமூகத்தில் கூட சொல்லலை. உங்க மனசுல இருக்கிற மத வேறுபாடுகள் ஒன்று அழியணும் அல்லது இணையணும். எல்லா மதமும் ஒன்று நீங்க இணைச்சுக்கிடுங்க, இல்லை ஒரு மதமும் தேவையில்லைன்னு வாங்க. either this or that. எல்லா மதம் ஒன்றுன்னு இணைவது கொஞ்சம் எளிதுன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? இல்லை மத உணர்வே தேவை இல்லை. உங்க பிள்ளைக்கு வேணா அடுத்த 10 பையனை கட்டி வை, மதம் போதுக்கு தான் ஒரே வழி. உடனே நீங்க சொல்லி நாளைக்கு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு யாரு பண்றான், வேற மதத்தை ஒரு பையனை கட்டட்டும். இதெல்லாம் குறைந்தது வெளியில சொல்றதுக்கு இல்லை, உங்க மனசுக்குள்ள ஒரு புரட்சி. சாமிஜி அந்த காலத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி அதை திரட்சின்னு சொன்னாங்க. புரட்சின்னு சொன்னா போராடணும், திரட்சின்னு சொன்னா போராட வேண்டியதில்லை, ஆனா போராட்டத்தால் என்ன நிகழுமோ அது நிகழும். திரட்சினா இந்த வெண்ணெய் திரண்டு வருதுன்னு சொல்றாங்களே, திரண்டு வருதல். வெண்ணெய் எதுல இருந்து திரண்டு வருது? தயிர்ல இருந்து. தயிர்ல ஆங்காங்கே செதறி கிடந்த வெண்ணெய் கடையும் போது ஒன்று கூடி திரண்டு வருது பாருங்க, சக்தி மிகுந்து. அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு திரட்சி வரணும், ஒரு புரட்சி. அது ஆங்கிலத்தில் ரெவலேஷன் என்று சொல்லுவாங்க. ரெவலேஷனிஸ்ட். ஓஷோ ஒரு இடத்துல சொல்றார், இந்த ஸ்பிரிச்சுவல் ஹிஸ்டரியில, அதாவது ஆன்மீக சரித்திரத்தில் ஒன்லி தேர் ஆர் 2 ரெவலேஷனிஸ்ட். 2 புரட்சியாளர்கள் தோன்றினார்கள் சொல்றார். ஒருத்தர் புத்தரா, இன்னொருத்தர் இயேசு மகானா. புத்தனும் இயேசுவும் ஆன்மீக சரித்திரத்தில் 2 புரட்சியாளர்களாக தோன்றினார்கள். புத்தன் இறைவன் இல்லை என்றார், இயேசு நான் தான் இறைவன் என்றார். 2 ஒரே அர்த்தத்தோடு கூடியது. அதை நீங்க பிற்பாடு பார்த்துக்கோ. ஆனா பிறகு ஆன்மீக சரித்திரத்தில் நான் கண்ட ஒரு புரட்சியாளன் பாரதி, மகாகவி சுப்பிரமணிய பாரதி. அடுத்தது வேதாத்திரி மகரிஷி. அடுத்தது எனக்குள்ள நான் உருவாக்கி கொள்ளணும்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன். யாருக்கும் பயப்படாம, எதற்கும் பயப்படாம, பயப்பட வேண்டிய இடத்துல கூட பயப்படாம, இத வெட்ட வெளிச்சமா மதங்கள் அழியணும் அல்லது இணையணும், இறை அறிவு இதுதான் அப்படின்னு தெளிவா ஆழியார்ல மணி மண்டபத்திலேயே சென்ற 6 மாதத்துல ஓப்பனா சொல்லியாச்சு. ஒரு கிறிஸ்தவ சகோதரி, ஒரு சிஸ்டர், அவங்க ஏற்கனவே 2 PhD வச்சிருக்காங்க, 3வது PhD யோகா பயில்றாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த 6 மாசமும் அங்க வந்தாங்க. அவங்க 3வது மாசமே அந்த தெளிவை சொல்றாங்க, I am very much ashamed to wear this uniform tag. ஏன்னா அவங்க ஆட்சியில் ஒரு உடை உடுப்பாங்க இல்லையா, இதை உடுப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன். நான் எதற்கு?
இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டுட்டு இலங்கையில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அந்த அம்மாவும் நிறைய படித்தவங்க, அவங்க நம்ம சங்கத்துக்கு வந்தவங்க இல்லை. அவங்க சொல்றாங்க, முதல் முறையா பைபிளின் உட்பொருள் என்ன என்பதை இங்கே தான் புரிஞ்சுக்கிறேன். நான் இங்கே வரப்போறாங்க, ஆலியாருக்கு ஒரு 40 சிஸ்டர்ஸ் இலங்கையிலேருந்து வரப்போறாங்க. நான் வந்தால் நீங்கள் பாடம் நடத்துவீங்களா? நாங்கள் 40 பேர் தயாராக இருக்கிறோம், நடத்துகிறோம் வாங்க. அப்போது அவங்களுக்குள்ள மதம் என்ன ஆகுது? இப்போ அழியுது. அவங்க மனதுக்குள்ள இருந்த மதமென்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும். யாரு? வள்ளலார். இப்போ அந்த பேய் அழியுது. அவங்க மத போதகர்கள் சொல்றாங்க மதம் அழியுது. ஒரு சிஸ்டர் இன்னொரு பக்கத்தில் இருந்த சிஸ்டர்கிட்ட பேசிக்கிறாங்க, பின்னாடி இருந்த என்னுடைய ஒய்ஃபும் என் கூட வந்த இன்னொரு அம்மாவும். அவங்க காதில் கேட்குது, இவர் கண்ணை மூடிட்டு அந்த இறைவனோடு ஐக்கியப்படுத்திட்டு எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பைபிளை பற்றி. பைபிள் தான், ஏன்னா அவங்க முன்னாடி 4 பேர் யூனிஃபார்ம் போட்டதுனால நிறைய வசனம் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் அந்த வசனத்துடைய உட்பொருள் விளக்கத்தை கேட்டு வெட்கப்பட்டு தலை குடிச்சிட்டாங்க. எப்படிங்க? அதான் வேதாத்திரியம். நீங்க வேதாத்திரியத்தை புரிந்து கொண்டீர்களே ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற மத வெறி போயிடும், மத உணர்வு ஏற்படும். உணர்வு வேற, வெறி வேற. மத உணர்வு வேணும். மத உணர்வு கிடைக்குமானா எல்லா மதம் ஒன்றேத்தான் சொல்கிறது என்ற உணர்வும் வந்து போகும். மத பேதம் இல்லை. இப்படி பேதம் இல்லாத ஒரு அபேத சமுதாயம் உருவாகணும். இது இன்னைக்கு உலகத்துல யார் வழி நடத்த முடியும்னா வேதாத்திரியம் மட்டுமே வழி நடத்த முடியும். மற்ற ஆன்மீக அமைப்புகளில் கொஞ்சம் மத வாசனை இருக்கு. அத்வைதம் பேசுறாங்க, ஆனா மத சாயம், மத வாசனை இருக்கத்தான் செய்யும். நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றேன், இருக்கத்தான் செய்யும். இங்க இல்லை, நல்ல உணர்வார்கள். நன்மணி ஐயா இருக்காங்க, செல்வின், இன்னும் சுரேஷ்குமார். நீங்களாம் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா மனவள கொலைக்குள்ள என்ன பூந்துடக்கூடாது, பூந்துடக்கூடாது. வேஷம் சொல்லப்போனால் அதை ஏற்று கூட நீங்கள் சொல்லலாம், சொல்ல வேண்டிய இடத்துல. இது சொல்ல வேண்டிய இடம். நீங்களும் அவர் அப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி பண்ணுறாருன்னா அவருடைய சௌரியம் அவர் பண்ணுறாரு. நீங்கள் அதையும் கேளுங்க, இதையும் கேளுங்க. உங்களுக்கு என்ன இருக்கு? சுய புத்தி இருக்கா? இருக்கு. அதை கொண்டு சுயமா சிந்தித்து எதுல தர்மம் நியாயம் இருக்கு, உண்மை இருக்கு கண்டுபிடிக்கணும். இல்லை அவரு சொல்றதுதான் சரி, இவர் சொல்றதுதான் சரின்னு எடுத்த உடனே சரி போடாது. எனக்கும் போடாதீங்க, நன்மணிக்கும் போடாது. 2 பேரும் சரியில்லை. நீங்க தான் சரி. நீங்க சுயமா சிந்தித்து தான் தெளிவடையும். மகிழ்ச்சி அந்த காலத்துல அதை சரண்டர் மாதிரி கொடுத்துட்டார். சொல்லால் மட்டும், ஆனா நீங்க சிந்திக்கணும். இங்க வர்ற அன்னைக்கு மட்டும் இல்லை, உங்க வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க சிந்திக்கணும், துவைக்கும் போது சிந்திக்கணும், குளிக்கும் போது சிந்திக்கணும். சிந்தனைக்கு நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 24 மணி நேரம் இமை பொழுதும் நினையான் மறவாது இருந்திடல் வேண்டும் பாடுறாங்க இல்லையா? அந்த இமை பொழுது அப்ப என்ன அர்த்தம்? அயரா விழிப்பு நிலையில் இறை அறிவை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கணும். சிந்திச்சிங்கன்னா நிறைய விஷயம் கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அறிவும் ஆற்றலும் பேராற்றலாகவும் பேரறிவாகவும் உள்ளுக்கு இருக்கு. அது எடுத்துட்டீங்கன்னா அது வற்றாத பேரூற்று. நான் இன்னைக்கு உண்மையிலேயே நான் சொல்றது என்னன்னா, ஏதோ சொல்லணுங்க தான் சொல்லலை. நான் அந்த மகிழ்ச்சியில் ரொம்ப மகிழ்ச்சியில சிரிச்சுட்டே இருக்கிறது இல்லை. நீங்க சிரிக்கிறீங்க, உண்மையா இருக்கிறீங்க. மகிழ்ச்சிக்கிறது வேற, அது உள்ள இருக்கிற ஒரு உணர்வு. நம்முடைய அறிவு கண்ணை அவங்க திறந்துட்டாங்களே. அதனால்தான் இப்போ தவம் ஆரம்பிக்க முன்னாடிலாம் உங்களுக்கு ஒரு சங்கல்பம் கொடுக்குறேன், கவனிச்சிங்களா? ஐயாவை பாருங்க, அங்கே அந்த படம் கூட நீங்கள் ஒன்று வைக்கலாம். குத்து விளக்கு ஏற்ற படம் இருக்குல்ல, கொஞ்சம் பெருசாகவே இது இருக்கட்டும், இங்கே ஒரு இடத்துல வைங்க. தினம் உங்கள் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காட்சியை நீங்கள் அகக்காட்சியாக பார்க்கணும். நீங்கள் மேன்மை அடைகிற வரைக்கும் குருவை என்ன செய்யணும்? சுவஹா ஆவாகனம் பண்ணணும், சங்கல்பம் போடணும். நல்லா அமைதியாக இருந்து அவருடைய பிரணவம் என்னோடு இணையட்டும், அவருடைய உயர்ந்த கருத்துக்கள் என் சிந்தனையோடு இணையட்டும், ஆவாகனம் பண்ணும். அவருடைய விளக்கு ஏற்ற காட்சி எப்படி நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கணும்? இந்த வெளிச்சங்கிறது என்னுடைய அக இருளை அகற்றி
அறிவு ஒளியை ஏற்றுவதாக அமைகிறது. ஆள் மனசுல சங்கல்பம். இந்த எது சங்கல்பம் போடுமோ அது நடக்கும் தானே. அப்போ அவருடைய கருத்து உங்க சிந்தனைக்கு வந்து போகும். உங்களுடைய அக இருள் அகன்று விடும், அறிவு ஒளி ஏற்றப்படும். அந்த பிரகாசத்தில் சுயத்தை நீங்க பிரகாசமா பார்க்கலாம். சுய பிரகாசம்னு சொல்றமா இல்லையா? எனக்கு நடந்தது, அதனால தான் சொல்றேன். அதனால தான் எடுத்த உடனே கொஞ்சம் மாத்திக்கிட்டோம். முன்னாடி இடம் சுத்தம், அருள் பேராற்றல், அப்புறம் பெற்றோர்களுக்கு வணக்கம், குருக்கு வணக்கம். இப்போ நான் கொஞ்சம் வித்தியாசமா குருக்கு வணக்கம், பெற்றோர். எந்த குருக்கு வணக்கம்? என் அக இருளை அகற்றி அறிவொளி ஏற்றுகிற பெற்றோர்களுக்கு வணக்கம். பிறகுதான் இட தூய்மை, பிறகுதான் எனர்ஜியை நோக்கி சக்தியை உள்வாங்கிறது. அப்ப சக்தியை உள்வாங்கி அந்த உணர்வோடு இருந்தீங்கன்னா நல்ல உணர்வு கிடைக்கும். ஆனா நீங்க என்ன செய்ய முடியாது? ஆக்கினை துறையெல்லாம் பார்க்க முடியாது. அப்படியே இருந்துருவீங்க. அனுபவ ரீதியாக சொல்லக்கூடியது. நீங்க இப்படிலாம் பிராக்டிஸ் பண்ணி உங்களுடைய உள்ளுணர்வையும் உணரணும். சமுதாய பார்வை வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ நீங்க தொண்டு செய்வதற்கு உங்களை தயார்படுத்தணும். குறிப்பா மனவளக்கலை மன்றம் தொண்டு செய்வதற்கு ஏற்ற இடம். வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், எது எதிர்பார்க்காம. செல்வன் ஐயா பாராட்டுவார், பாராட்டலாம் பாராட்ட மாட்டார். பதவி கிடையாது, இணை செயலாளர் அதெல்லாம் கிடையாது. மனசுக்குள்ள தொண்டு மட்டும். சார் எனக்கு ஒன்றும் தொண்டு செய்து தெரியாதே. ஃபேன் தொடக்க தெரியும் தானே? ஃபேன் தொடங்க. களப்பணின்னு சொல்லுவாங்க. களப்பணின்னு கேள்விப்பட்டீங்களா? இது கோயில் தானே. ஜன்னல்லாம் துடைக்கலாம், சுத்தப்படுத்தலாம், 4 பேர் வருதுக்கு மேலே ஜமக்காலம் வைக்கலாம், புஸ்தகம் வைக்க போய் நான் உட்காடுறேன், சமையலில் நான் சப்ளை பண்ணுறேன், உங்களை இன்வால்வ் பண்ணுறேன். நான் பண்ணியிருக்கிறேன். அதான் சொல்கிறேன். 84 சேர்ந்தேன். 85 அடிக்கல் போட்டாங்க ஆலியாரில் அறிவித்திருக்கோயிலுக்கு. அன்னையிலிருந்து ஆலியார் போகும்போதெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு ஒன்றுமே பேசவே தெரியாது, கருத்துக்கள் நிறைய தெரியாது. பிறகு சொந்தமாக ஊரில் ஒரு அறக்கட்டளை மனவளக்கலை மன்றம், தீட்சை மட்டும் கொடுக்க தெரியும், உடற்பயிற்சி சொல்ல தெரியும், அகத்தாய்வுலாம் நடத்த தெரியாது. கேஜி சாமி ஐயா வருவாங்க, டாக்டர் லக்ஷ்மணன் ஐயா வருவாங்க, வி சுப்பு ஐயா வருவாங்க, வி உலகநாதன், திருக்குறள் காளியப்பனார், அவங்களாம் போயிட்டாங்க. அவங்களாம் வருவாங்க. நான் 85 86 சொல்கிறேன். அப்புறம் நாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு நாம் பேராசிரியரான பிறகு நாம் கொடுத்தோம். இப்படியே தொண்டில் போயிட்டோம். அதனால் எந்த சிறுமையும் இல்லை, சிறுமை வரல, பெருமை தான் கூடியிருக்கு. அப்போ எனக்கு இவ்வளோ பெருமை கிடைச்சுடன் எனக்குள்ள மகிழ்ச்சி சந்தோஷம். அப்போ உங்களுக்கும் கிடைக்க வேண்டியது தானே. அதுக்குள்ள தகுதி உங்களுக்கு இருக்கான்னு நிச்சயமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ வருஷம் வந்துட்டு போயிருக்கீங்களா இல்லையா, அதுவே ஒரு தகுதி தானே. ஆனால் இதை இன்னும் நீங்கள் பெருக்கிக்கிட்டு இந்த தொண்டுக்கு உங்களை தயார்படுத்துங்க. இந்த நாட்டுக்கு அறிவுடையவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தேவைப்படுது. அறிவு உடையவருடைய எண்ணிக்கை, தெளிந்த அறிவுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க ஆட்சியும் மாறும் சாமிஜி இல்லையா? நிறைய தெளிவு பெற்ற மனவள கலைஞர்கள் வந்துட்டா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நிச்சயமா உங்கள ஒருத்தர் நிப்பீங்க, நிச்சயமா நிப்பீங்க. இப்ப என்ன ஏதாவது ஒரு அரசியல் கட்சி எங்க எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறீங்களான்னு கேட்டா சரின்றுவேன். ஏன் தெரியுமா? எனக்கு அந்த அதிகாரம் கிடைக்குது, அரசு அதிகாரம். இந்த அதிகாரத்தை நான் எப்படி பிரயோகம் பண்ணுவேன்? எப்படி பண்ணுவேன் பாருங்க. அதான் மரிஷி பண்ணாரு, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம் உயிர் உணர்வை உள்ளுணர்வாய் பெற வேண்டும். சோனியா பெறுவாளா? கருணாநிதி பெறுவாரா? அந்த இடத்துல நாம போய் உட்கார்ந்துட்டா ஆட்சி எப்படி இருக்கும்? கவிழ்ந்துருமா? எதிர்காலத்தில் அப்படி வரணும். இந்த நாட்டை ஆள வேண்டிய பொறுப்பு ராஜ்ய ரிஷிகளுக்கு வரணும். நாமெல்லாம் ரிஷிகளாக மாறுவோம். அறிவறிந்த அன்பர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்போம். அப்புறம் தேர்தலில் நிற்போம், வெற்றி பெறுவோம். உள்ளுணர்வு பெற்றவர்கள் அரசுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு அன்பர் சொல்லியிருக்கார், திருநெல்வேலி மாவட்டத்தில் குறைந்த காலகட்டத்தில் உள்ளுணர்வு பெற்ற அன்பர், பெரிய கோடீஸ்வரர். அவர் ஒரு கட்சியில் இருக்கிறார், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு. அடுத்த தேர்தலுக்கு காத்துட்டு இருக்காரு, ஆட்சியில் நிற்க போறாரு. என்ன ஜெயிப்பாரு, வேதாத்திரியத்தை கருத்துப்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அதை அவர் ஆளுவார்.
அந்த அளவுக்கு அவர்கிட்ட உள்ளுணர்வு மாறி இருக்கு. அதனால பொருள் வறுமை இல்லை, அறிவு வறுமை தான் இருக்கு. அதை போக்கிக் கொள்ளணுங்கிற முயற்சி நீங்க எடுத்துக்கொள்ளணும். வாழ்க வளமுடன்.